ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 2. நம்மளோட சேனலில் அரிசி இல்லாமல் தான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நியூ இயர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெய்லி நான் என்ன சாப்பிட்றேன், எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுது அப்படிங்கிறதான் செக் பண்ண போகிறோம். நேத்தோட ரொட்டீன் பார்க்கலாம். நேற்று நான் கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் ரெண்டுமே கலந்த மாதிரி தான் ஊற வச்சுருந்தேன். கருப்பு சுண்டலாக இருக்கட்டும் வெள்ளை சுண்டலாக இருக்கட்டும் நல்லாவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு உணவு. இதில் நான் நேற்று குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். எனக்குன்னு நான் தனியாக சட்னியோ எதுவும் எடுத்துக்கல. இந்த சுண்டல் குழம்பு தான் நான் நேற்று சாப்பிட்டேன். முந்தா நேற்று நைட்டே ஒரு துண்டு பட்டையும் 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் 1.5 டம்ளர் தண்ணியில் நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ இதை அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 3/4 டம்ளர் வற்றினதுக்கு அப்புறமா இறக்கி வச்சுட்டேன். இப்போ இதை வடித்து எடுத்து இதில் ஒரு பாதி லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு நல்ல ஒரு சுத்தமான தேன் ஒரு டீஸ்பூன் போட்டு கலந்து காலையில் குடிக்கிறேன். ஸோ இது குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, பட்டை சேர்த்துறதுனால கொஞ்சம் சாப்பிட்டாவே நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காட்டம் ஒரு ஃபீல் கிடைக்கும். நிறைய உணவு எடுத்துக்க மாட்டோம். அதுதான் அந்த பட்டையோட பெனிஃபிட். அதே மாதிரி ஜீரகம் நல்ல ஒரு ஜீரகத்தன்மையை கொடுக்கும். நேத்தோட ரெசிபிக்கு நான் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ் இருக்குது. ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேரம் ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ தண்ணி சேர்த்தி 2லேருந்து 3 முறை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி சேர்த்தி ஒரு 2 மணி நேரம் ஊறத்துக்கு விட்டுடலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாசிப்பருப்பு நல்லாவே ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலிருந்து வடித்து எடுத்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப தண்ணியாக அரைச்சி எடுத்துகிட்டு வர வேண்டாம். இதில் தேவையான அளவுக்கு இந்துப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை வேற ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி புளிக்க வச்சிடுறேன். இது புளிக்காமல் கூட செய்யலாம். புளிக்க வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா பொதன்னு சாஃப்டாக இருக்கும். தோசை தாளிப்புக்காக நான் கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. ஸோ மிதமான சூட்லேயே இது எல்லாமே நல்லா ப்ரௌன் கலர் ஆனோடனே ஒரு நார்மல் சைஸில் இருக்கிற பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பச்சை மிளகாவை நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம், அப்போ தான் காரம் தட்டாது. இது கூட ஒரு வெங்காயமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வறுத்தி எடுத்துக்கணும். அப்போ தான் தோசை கூட சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு சின்ன சைஸ் கேரட்டை நான் துருவி எடுத்து நல்லா கலந்துட்டுருக்கிறேன். இதெல்லாமே சேர்த்தும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டயட்டில் இருக்கோம், பிடிக்காத உணவு சாப்பிட்றோம், அது போல் ஒரு ஃபீல் இருக்காது. இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு புளிச்ச பாசிப்பருப்பு மாவில் நான் இது எல்லாத்தையுமே போட்டுடுறேன். மாவோட சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். நான் வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் உப்பு சேர்த்தலை. ஏற்கனவே மாவு உப்பு சேர்த்திருக்கோம் இல்லையா, அதனால சேர்த்தலை. தோசை தவா கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா நல்லா தோசை போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு மாவுங்கிறதுனால நல்லா சாஃப்டாக தேக்க வரும், தொன்னமாகவே இருக்காது. கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி நான் இது போல் எடுத்துக்கிறேன். தைராய்டு இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சமையலில் தேங்காய் நல்லா யூஸ் பண்ணுங்கள். தைராய்டு ப்ராப்ளமுக்கு இது ரொம்பவே நல்லது. தோசை மிதமான சூட்டில் வச்சு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை சாப்பிட்லாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்குன்னு. இது ஒரு தோசை சாப்பிட்டாவே போதுமானதாக இருக்கும். இதில் ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு தோசை சாப்பிடும்போது நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். இது கூட கொண்டைக்கடலையும் சேர்த்து வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நேரம் ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் ரெகுலராக அரிசி தோசை 3 தோசை 4 தோசை சாப்பிட்றீங்கன்னா ஒரு தோசை சாப்பிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் பசிக்குதுன்னா மட்டும் இன்னொரு தோசை சாப்பிடுங்க. ஏன்னா இது ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்டொமக் ஃபீலிங் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் ஒரு 5-10 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கிறது போல் இருக்கும். ஸோ அதிகமாக சாப்பிட்டுட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க.
சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி குடிச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ தண்ணி சிப் பண்ணிட்டே இருக்க பாருங்க. அப்பதான் பசி எடுக்காமலே இருக்குது. தண்ணி குடிக்கிறதுனாலயே நமக்கு பசித்தன்மை கொஞ்சம் அடங்குறது போல இருக்கும். நான் ஒரு 12:30 மணியை போல கிரேப்ஸ் எடுத்து வச்சு தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஃப்ரூட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த கிரேப்ஸு, ஆப்பிள், கொய்யா, வாழைப்பழம் இது போல் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்பப்போ ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இதை சாப்பிடும்போது நமக்கு இதுவுமே பட்டை தண்ணி குடிக்கிறதுனால இது கொஞ்சம் சாப்பிட்டாவே ஸ்டொமக் ஃபில்லிங் மாதிரி இருக்கும். அதனால பசி எடுக்காது. ஸோ நேற்று காலையில் தான் நான் பாசிப்பருப்பு தோசை சாப்பிட்டேன். மத்தியானம் ஒரு 12:30 மணி வாக்கில் நான் கிரேப்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுனால இதுவே எனக்கு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருந்த மாதிரி இருந்தது. அதனால நான் மத்தியானம் எதுவுமே எடுத்துக்கல. கிரேப்ஸ் சாப்பிட்டுட்டு அப்பப்போ கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது நல்லாவே ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கிறது போல தான் இருந்துச்சு. பசி எடுத்தா சாப்பிடுங்க, இல்லாட்டினா சாப்பிட வேண்டாம். சாயந்தரம் ஒரு 4:30 5 மணிக்கு தான் எனக்கு நல்லாவே பசிக்கிற மாதிரி இருந்தது. அதனால மீதி இருக்கிற மாவில் நான் காலையில் செஞ்சது போலவே நான் தோசை செஞ்சு நான் சாப்பிட்டுட்டேன். இந்த தோசை சாயந்தரமும் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு தோசை தான் எடுத்துக்கிட்டேன். நான் சாதமோ இல்லை அரிசி வகையான உணவு எதுவுமே நேற்று நான் எடுத்துக்கல. இந்த பாசிப்பருப்பு தோசையும் கொண்டக்கடலை குழம்போட தான் எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்குன்னு தனியாக நம்ம செய்யும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நான் லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரையும் வாழைக்காய் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். அது கூட நான் பாசிப்பருப்பு தோசை சாப்பிட்டுட்டேன். ஒரு 5:30 மணிக்கு ஒரு 3/4 டம்ளர் பால் குடிச்சிட்டேன். சர்க்கரை போடாமல் தான் குடித்தேன். நீங்கள் காஃபியோ டீயோ நீங்கள் எடுத்துக்கலாம். எது குடித்தாலுமே எது சாப்பிட்டாலுமே கொஞ்சம் நிதானமாக மெதுவாக ருசித்து சாப்பிடுங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் நம்ம நாக்கில் படும்போது நமக்கு சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். 7 மணிக்கு எனக்கு முட்டை சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால நான் முட்டையில் ஆம்லெட் தான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இதில் நான் சாம்பார் பொடி பெப்பர்லாம் கொஞ்சம் தூக்கலாக போட்டேன். ஏன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆம்லெட் போல் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 7 மணிக்கே முட்டை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா 9:30 மணி 10 மணிக்கு தான் தூங்குவோம். அதனால இந்த முட்டை நல்லாவே ஜீரணமாயிரும். இது நல்லாவே ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபி. அதனால இதுவுமே பார்த்தோம்னா ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். முட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. எந்த உணவுமே சாப்பிடக்கூடாது. சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்குது அப்படின்னா நான் சொன்னது போல் ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. கிரேப்ஸோ இல்லை ஆப்பிளோ இல்லை கொய்யாவோ சாப்பிடுங்க. பசியோடு இருந்து வெயிட் லாஸ் பண்ண வேண்டாம். ஸோ இது போல் உணவு சாப்பிடும்போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. நல்ல ஹெல்தியான வெயிட் லாஸாக இருக்கும். இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது வெயிட் லாஸ் பண்ணலைனாலுமே இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் அட்லீஸ்ட் நம்மளோட வெயிட் மெயின்டைன் ஆகும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள்.